பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 33:16 உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவன் நம்மை சிறுவ ஜனங்களை உயர்ந்த தளத்தில் வைப்பதற்காக அவரை தோத்தரிப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அப்பமும் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீரும் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் அநேக பிள்ளைகளுக்கு அது பலிக்க வேண்டும். அதில் சொல்லப்படுகிறது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே பாதுகாக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். அவருடைய பிரகாரத்தை நேசிக்க வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அவருடைய பிரகாரம் எங்கிருக்கிறது, எப்பொழுது எல்லாம் திறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நீதியாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், செம்மையானவர்களை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுபோல உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எருசலேம் நகரத்திலே அவர்கள் வாசம் பண்ண அந்த இடத்தை தருவார். சீயோனிலே பாவிகளும் மாயக்காரமும் இருப்பது போல அங்கே நீதியாய் நடக்கிறவர்களும் செம்மையானவர்களை பேசுகிறவர்களை இருப்பார்கள். தங்கள் நகரத்துக்கு ஆபத்து வந்தாலும், தங்களுக்கு இடுக்கமான உபத்திரவம் வந்தாலும் அவர்கள் நீதியாய் நடப்பார்கள். கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவார்கள். தங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிப்பார்கள். மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் சரியாய் செய்யக்கூடிய தேச மக்களாயிருப்பார். அவர்களை கர்த்தர் உயர்ந்த இடத்தை வைப்பார். ஆமென்.